வணக்கம் தமிழர்களே. விவசாய சின்னம் மறுக்கப்பட்டிருப்பது நாம் தமிழர் என்ற கட்சிக்கு அல்ல, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு என்பதனை நாம் உணர வேண்டும். காரணம், தமிழர்களின், தமிழ்நாட்டின் இறையாண்மையை பேசும் ஒரே கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி தான். இன்று வரை கட்சிகள் மைய அரசிற்கு மறைத்து அல்லது வெளிப்படையாக ஊழியம் பார்க்கும் கட்சிகளே ஆண்டு வந்து இருக்கின்றன. பல உதாரணங்கள் சொல்லலாம். விவசாய நலங்கள் இன்று மீத்தேன், ஈத்தேன் என்ற பெயர் தாண்டி இப்போது நெய்வேலி என்ற பெயரில் மைய அரசிற்கு பறித்து கொடுக்கப்படுவது, அது அடுத்து எந்த முதலாளிக்கு கொடுக்கப்படும் என்பதனை நாம் பிஜேபி ஆட்சியில் பார்த்து வருகிறோம். இப்படி பெரும்பகுதியான விவசாய நிலங்களை மைய அரசுக்கு தாரை வார்ப்பது, கடல் வளங்களை தாரை வார்ப்பது, நம் இயற்கை வளங்களை, பாறைகளை தாரை வார்ப்பது, விமானங்களே இல்லாத இந்தியாவிற்கு விமான நிலையம் கட்டுவதற்கு நம் பரந்தூர் கிராமங்களையும் விவசாய நிலங்களையும் அழித்து மைய அரசுக்கு தாரை வார்ப்பது, டாஸ்மா என்ற பெயரில் தமிழர்களை குடிக்க வைத்து கொண்டே இருப்பது, மூடிவிடுவோம் என்று வாக்கு கொடுத்தாலும் நடத்தி கொண்டே இருப்பது, ஆண்டுக்காண்டு இலக்கை உயர்த்தி வைத்து கொண்டிருப்பது, இத்தனைக்கும் எதிரான ஒரு கோட்பாடை கொண்ட நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான, மக்கள் விவசாயத்துக்கான, மக்கள் தற்சார்பிற்காக கோட்பாடுகளை வகுத்து இயற்கையை காப்பதற்கு, ஆடு மாடு வளங்களை காப்பதற்கு, மலைகளை காப்பதற்கு, ஏரி குளங்களை காப்பது என தனது கோட்பாடே மண்ணையும் மக்களையும் காப்பதுதான். அதன் வழி தமிழ்நாட்டின் இறையாண்மையை காப்பதுதான். மொழி வளம், இன உயர்வு, இதுதான் நாம் தமிழர் மீண்டும் மீண்டும் கோட்பாடாக வைத்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க இந்த சின்னம் மறுக்கப்பட்டது கட்சிக்கு அல்ல தமிழர்களே, நமக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு. உணர ஏன் மறுக்கிறோம்? எதையோ அவசர வழக்காக நீதிமன்றங்கள் எடுக்கும்போது இதில் தானாக முன்வந்து கூட நீதிமன்றங்கள் இதனை ஒரு அவசர வழக்காக எடுக்கலாம். நண்பர்களே, இந்த சின்னம் 2019 பாராளுமன்ற தேர்தலில், 2021 நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு. இந்த சின்னத்திலேயே இடைத்தேர்தலில் வேற நின்று இருக்கிறார்கள், 3 இடைத்தேர்தல்கள் என்று நினைக்கிறேன். இப்படி ஒரு அடையாளமாகவே, கட்சியின் அடையாளமாகவே மாறிவிட்ட ஒரு சின்னத்தை அறியவே அறியாத, எத்தனை விழுக்காடு வாக்குகள் என்று கூட சொல்ல முடியாது, எண்ணிக்கையில் தான் சொல்ல வேண்டும், 70 வாக்கு 80 வாக்கு வாங்கும் தமிழருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சிக்கு இத்தனை முன்கூட்டியே கொடுக்க வேண்டிய அவசியம், சூழ்ச்சி என்ன? அந்த கட்சி பேரை கேட்டாலும் வேடிக்கையாக இருக்குது. பாரதிய பிரஜா ஐக்கிய என்னமோன்னு சொல்கிறாங்க. அதோட கூட்டணி தெலுங்கு கூட இல்லை, தெலுங்கு தேச கட்சி. இந்த 2 கட்சிக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னா இதன் பின்னணி என்ன என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. தமிழர்களே, 7 விழுக்காடு, 7.5 விழுக்காடு அளவிற்கு மக்கள் ஆதரித்து வரும் இந்த கட்சியை இன்னும் பன்மடங்கு இந்த தேர்தலில் ஆதரவு பெருகும் என்றும், 2வது கட்சியாக நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக தன்னை தேர்தலில் நிலைநாட்டிவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படும், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் எதிர்பார்க்கும் இந்த சூழலில் இந்த சூழ்ச்சி
யாரை அடிக்க? நாம் தமிழர் கட்சியை அடிக்க அல்ல, தமிழர்களை, தமிழ்நாட்டு உரிமைகளை ஒடுக்க. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களே. அவர்கள் ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறார்கள். இந்த சின்னத்தை பறித்து அந்த தெலுங்கு தேசம், தமிழ்நாட்டிற்கு சம்பந்தமில்லாத பாரதிய பிரதேச ஏதோ ஒரு சங்கம், இவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் இந்த சின்னத்தை நாம் தமிழர் சின்னம் என்று நினைத்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடும்போது அந்த கட்சி கொஞ்சம் அறியப்பட்ட கட்சியாக வளர்ந்து அங்கீகாரம் பெறுவதற்கு உதவுகிறார்கள். தமிழ் மண்ணில் தமிழருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி வளர்வதற்கு எந்தெந்த கட்சிகள் உதவுகிறது என்பதனை மிக அழகாக தமிழர் ஊடகம் என்ற ஒரு ஊடகத்தில் அர்ஜுன் என்பவர் மிக அழகாக திரைப்படங்களோடு விளக்கியிருக்கிறார். இப்படி நாம் தமிழரையும் ஒழிக்க வேண்டும், மண்ணுக்காக நாட்டுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லாமல் ஆக்க வேண்டும், தமிழர்களுக்கு எதிரான சக்திகளை உருவாக்க வேண்டும். தமிழர்களே, நன்கு சிந்தித்து பாருங்கள். நாம் தமிழரில் படித்தவர்களும் பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்களும் தான் அதிகம். ஆனாலும் இயல்பு என்னவென்றால், ஒரு சின்னம் மக்களிடையே படிந்து விடும்போது மனதில் அந்த சின்னத்தை மாற்றி இன்னொரு சின்னத்தை அந்த மக்கள் மனதில் கடத்தி போவது என்பது, கடைக்கோடி தமிழர்கள் வரை கடத்தி போவது என்பது சாதாரண விடயம் அல்ல. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. ஆனால் இத்தனை வளர்ந்த தமிழர்களின் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக எதிர்காலமாகவே இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் இன்னும் என்ன என்று கேட்டு நிற்க வேண்டிய சூழலில் நாம் நிற்கிறோம் தமிழர்களே. கட்சி அல்ல, நாம் நிற்கிறோம் தமிழர்களே என்பதனை உணர்வீர், விழிப்பீர் தமிழர்களே, விழிப்பீர். நன்றி, வணக்கம்.